இப்போ செய்வினை செயற்பாட்டு வினை அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ செய்வினை அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ செய்வினை அப்படின்னு சொன்னால் அது எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை அப்படிங்கிற ஆர்டரில் தான் அது இருக்கும். ரெண்டாவது, அந்த செய்வினை வாக்கியத்தை, அதாவது கொடுக்கப்பட்ட வாக்கியத்தை செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றி பார்த்தோம் அப்படின்னாலும் பொருள் தரும். ஸோ ஒரு வாக்கியம் கொடுத்துருக்கு, அதுக்கு ஒரு பொருள் இருக்குது. அந்த வாக்கியத்தை செயற்பாட்டு வினையை நம்ம மாற்றி பார்த்தாலும் அது பொருள் தரும். அந்த மாதிரி மாற்றி பார்க்கும்போது பொருள் தரக்கூடிய வாக்கியமாக இருந்தால் அது செய்வினை வாக்கியமாக தான் இருக்கும். ரெண்டாவது, இந்த எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை அந்த ஆர்டரில் இருக்கு இல்லையா, அதில் செயற்படு பொருளோட இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கும், இல்லை மறைஞ்சோ இல்லை வெளிப்படையாகவோ வந்திருக்கும். ஸோ இந்த 3 கண்டிஷன் ப்ரோசஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது செய்வினை வாக்கியமாக தான் இருக்கும். ஸோ இப்போ செய்வினைக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் பாடல் பாடினேன் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. இதில் நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் எழுவாய், பாடல் அப்படிங்கிறது செயற்படு பொருளாக வரும், பாடினேன் அப்படிங்கிறது பயனிலை செயல் அந்த மாதிரி வரும். இதில் பாடல் பாடினேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாடலுக்கு பின்னாடி ஐ உருபு மறைஞ்சிருக்கு, நான் பாடலை பாடினேன் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த மாதிரி வர்றதுனால இது ஒரு செய்வினை வாக்கியம். அடுத்தது கீழே வர்றது குமரன் கூரை வேய்ந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குமரன் கூரையை வேய்ந்தான் அப்படின்னு வரும். ஸோ இதில் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ அப்படிங்கிற ஓம உருபு மறைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி மறைஞ்சிருக்கிறதுனால இது ரெண்டும் செய்வினை வாக்கியம்.